வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய காளான் மசாலா பண்ண போகிறோம். இது எல்லா வகை சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். அது தவிர தோசை சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த காளான் மசாலாவை ரெடி பண்ணலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அது கூட 1/4 கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கட்டும். அப்போ தான் இந்த மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட கலர் மாறி வந்துடுச்சு. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு அரைச்ச தக்காளி விழுது இதை சேர்த்துடலாம். இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. இந்த தக்காளி விழுதும் வதங்கட்டும். சேர்த்த தக்காளி விழுதும் வதங்கிடுச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. 200 கிராம் காளானை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. காளான் வெந்ததுக்கப்புறம் சுருங்கி வரும். இந்த அளவு கட் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போது இதை வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மசாலாவில் பிரட்டி வதக்கிக்கலாம். காளானை மசாலாவிலே வதக்கியாச்சு. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். காளானில் இருந்தும் தண்ணி விடும். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது நம்ம மசாலாவாக தான் இதை வச்சுக்க போகிறோம், கிரேவியாக வச்சுக்கல. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரியை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க. அல்லது ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த முந்திரி பவுடர் இந்த மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். நான் 10-12 கிறிஸ்பாக இருந்த முந்திரி பருப்பை உடச்சி மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டுடலாம். இது வேகட்டும். காளான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ வெந்துட்டுருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி அதை ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. 6 நிமிஷம் ஆச்சு. காளான் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே காளானை வேக வைக்கக்கூடாது. ஓவராக வெந்துச்சுன்னா காளான் ரப்பர் மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், காளானுக்கு உப்பு சேர்க்கும்போது நீங்கள் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கங்க. ரொம்ப இழுக்காது காளானுக்கு உப்பு, அதனால் கவனமாக சேர்த்துக்கணும். நான் இந்த மசாலாவுக்கு முந்திரி பருப்பு பவுடர் சேர்த்தேன். அதுக்கு பதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலோட ஒரு 2 டீஸ்பூன் கசகசாவை ஊற வச்சு அரைச்சும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், திக்னஸும் கொடுக்கும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.